இவ்வளோ நாளாக பிஜேபி தான் நம்மளை வஞ்சகம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போது நம்ம தமிழ்நாடு அரசு, நம்ம டிவிகே அரசு, நம்ம விஜய் அண்ணாவோட அரசு இன்னைக்கு நம்மளை வஞ்சிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வட மாநிலத்துக்காரங்க இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, சாதாரண கூலி வேலையில் இருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா சாதாரண கூலி வேலையிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளையும் மருத்துவமனையிலையும் யார் அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த வட மாநிலத்துக்காரங்க தான் இருக்காங்க. இப்போது நம்ம போக்குவரத்து கழகத்திலையும் என்ன போக்குவரத்து கழகத்திலையும் இப்போ நடத்துனரும் ஓட்டுநரும் கொண்டு வரக்காக யூபியில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாமா. அந்த செய்தி பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ப்ரைவேட்டில் வேலை செய்கிற டிரைவரும் கண்ட்ராக்டரும் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்காக வந்து எக்ஸாமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல, வட மாநிலத்துக்காக இப்படி வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்களே. நாங்கள் ஜொமேட்டோ ஓட்டிட்டு, ஸ்விக்கி ஓட்டிட்டு, பிளிங்கிட் ஓட்டிட்டு, இன்ஸ்டாமேட்டோ ஓட்டிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அதுலேயும் இப்போ அவங்க வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கே நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க எங்கே போகிறது? தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட டேக்ஸ் வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறீங்க. உங்களுக்காக விசில் அடித்து கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி உங்களுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்ததுக்கு இதுதான் எங்களுக்கான பரிசா? அன்பா நம்பி டிவிகே சப்போர்ட்டர்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் தான் இதுக்கான பதிலை சொல்லணும்.